குருவே துணை. அன்பார்ந்த ஐஎன்ஆர் ஆஸ்ட்ரோ சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். ஐஎன்ஆர் ஆஸ்ட்ரோ புதுவை என்றும் உங்களுடன். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வடையா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், தனக்காரகன் குரு பகவானுடைய குரு பெயர்ச்சி பலன் மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். குரு பார்க்க கோடி நன்மைகள் உண்டாகும். கிரகங்களிலேயே மிக உன்னதமான சுப கிரகமாக பார்க்கக்கூடிய தனக்காரகன் குரு பகவான் தன் பார்வைப்படும் ராசிகளுக்கு தோஷங்கள் அனைத்தையும் விலகச் செய்து சகல விதமான சுப பலன்களையும் ஐஸ்வர்யங்களையும் அளவில்லாமல் அள்ளி கொடுப்பவர். எனவே கிரக பெயர்ச்சிகளிலேயே மிக முக்கியமான பெயர்ச்சியாக குரு பெயர்ச்சியை தான் ஜோதிட ஆர்வலர்கள் மிகவும் ஆர்வமாக பார்க்கின்றார்கள். இப்படிப்பட்ட குரு பெயர்ச்சியானது எதிர்வரும் விசுவாவசு வருஷம் சித்திரை மாதம் 31ஆம் தேதி 14/5/2025 புதன்கிழமை அன்று தனக்காரகன் குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த குரு பெயர்ச்சி பலன் மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். கடுமையான சோதனைகளையும் பொறுமையாக இருந்து அருமையான சாதனைகளாக மாற்றத் தெரிந்த இரட்டை மூளை பலமுள்ள மிதுன ராசி அன்பர்களே, தனக்காரகன் குரு பகவான் உங்கள் ராசிக்குத்தான் பெயர்ச்சியாக போகின்றார். இதனால் மிதுன ராசி அன்பர்கள் ஜென்ம குரு என்ற பதவியை பெறப்போகின்றீர்கள். நம் வீட்டிற்கு ஒரு மகான் வந்து அமர்ந்து பலருக்கு நல்லாசி வழங்கும்போது நம் வீட்டை தேடி பலரும் வருவார்கள். நம் வீடு அப்போது ஒரு சுப விசேஷம் செய்கின்ற வீடு போல் மிகவும் மங்களகரமாக இருப்பது போல் மிதுன ராசி அன்பர்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய விசேஷ யோகம் கிடைக்கப் போகிறது. இதன் பலனாக மிதுன ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரம் நன்றாக இருக்கும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும். உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். இக்கட்டான பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள். உங்கள் கௌரவத்தை வெகுவாக உயர்த்தும். உங்களை சுற்றி உள்ளவர்கள் அவரவர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உங்கள் உதவியை தேடி வருவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உத்தியோகஸ்தர்கள் பணிகளில் மாற்றங்களை காண்பீர்கள். மேலதிகாரிகள் பக்கபலமாக உங்களுக்கு இருப்பார்கள். வருமானம் உங்களுக்கு படிப்படியாக உயரும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும். உங்களுக்கு திடீர் பணவரவு உண்டாகும். புது புது நல்ல நல்ல யோசனைகளை எடுப்பீர்கள். நீண்ட நாட்களாக செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்த குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்துடன் சென்று அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்து வணங்கி வழிபட்டு உங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்கள் மனம் கவரும்படியாக பேசி அனைவரையும் ஆதரிப்பீர்கள். இதனால் உங்களுக்கு கூடுதல் பலம் கிடைக்கும். உறவினர் வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். உங்கள் வாழ்க்கை துணைவரின் ஆலோசனைகளை உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றியாக நிற்கும். தனித்திறன் மூலம் உத்தியோகத்தில் உயர்வு காணும் நேரம் இது உங்களுக்கு. கலைத்துறையினர் தங்கள் திறமையை வெளிக்கொண்டு வந்து மேன்மை அடைவீர்கள். சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படுவீர்கள். யோசித்து பேசுங்கள். அந்த மாதிரி நேரத்தில் அரசு விஷயங்களில் அலட்சியம் வேண்டாம். கைமாற்று வாங்கிய பணத்தை திருப்பி கொடுத்து முடிப்பீர்கள். திருமண பேச்சுவார்த்தைகள் நல்ல முறையில் பேசி முடிப்பீர்கள். இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு மிதுன ராசி அன்பர்களுக்கு அனைத்து விதத்திலும்
சாந்தமான மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கப்பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்து 100 ஆண்டுகள் மிதுனராசி அன்பர்கள் வாழ வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். என்றும் உங்கள் ஐயன்னார் ஆஸ்ட்ரோ, புதுவை யதார்த்த ஜோதிடர். நன்றி, வணக்கங்க.